திருமண தடைக்கு போன தடவை ஒரு பரிகாரம் சொன்னேன். குலதெய்வம் கோவிலுக்கு போகணும், பௌர்ணமி அம்மா குடிப்பழக்கம் நிப்பாட்டு 2 இப்போ சொல்லியிருந்தேன். அடுத்து இன்னொரு பரிகாரம் பார்த்துக்கோங்க. திருமண தடை திருச்செங்கோடு அர்த்தராஜ் இருக்கார்ல, உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. 3 அமாவாசை போங்க, 4வது அமாவாசையும் உங்களுக்கு திருமணம் நடந்துடும். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் யார் ஆண் ஜாதகம் பெண்ணோ அவங்களோட ஜாதகத்தை வச்சு அவங்க பேர் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. 3 அமாவாசைக்கு தான் போகணும், மற்ற நாள் கிடையாது. அமாவாசைக்கு போங்க, 3 அமாவாசைக்கு போங்க, 4வது அமாவாசைக்கு கல்யாணம் நடந்துடும். நிறையா இப்போ வெளில இருப்பாங்க, எங்களால் போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, எங்களுக்கு போக முடியலன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸோ இல்லை அவங்க ஃபோட்டோவோ கையில் வச்சுக்கோங்க. போகும்போது நீங்கள் ஒரே பிரார்த்தனை, 7 பிரார்த்தனை வைக்காதீங்க, ஒரே பிரார்த்தனை. கல்யாணத்துக்கு போகிறீங்களா அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள மட்டும் நினச்சிட்டு திருமணம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. 3 அமாவாசை கழிச்சு 4வது அமாவாசை கண்டிப்பாக நடந்துடும். அப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாடகம் அதெல்லாம் ஓடுது, அதெல்லாம் நெகட்டிவ், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம இப்போ வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னா வீட்டில் லவ் சாங்ஸ் ஓட விடுங்க. இளையராஜா இருக்குது, நான் உங்களுக்கு எது பிடிக்கும் லவ் சாங்ஸ் நல்லா ஓட விடுங்க, அதில் ஒரு மாற்றம் வரும். இதை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இப்போ தலைமையே சண்டையாக இருக்குங்க, சொன்ன பட்சம் கேட்கல அப்படிங்கும் போது லைட்டாக அதில் நீங்கள் லவ் சாங்ஸ் வச்சு பாருங்கள். அடுத்த மீட்டிங்கில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் கேட்டு பாருங்கள். இப்போ ஒரே டென்ஷனாக இருக்கீங்க, குழப்பமாக இருக்கீங்க, ஒன்றுமே புரியல, கேட்டு பாருங்களேன். வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குல்ல, ஒரு டென்ஷனாக இருக்கிறாங்க, இப்போ பார்த்தாலும் கோவமாக இருக்காங்க, நமக்கே தெரியும் என்னடா வீட்டில் பார்த்தா சண்டையாக இருக்கே அப்படிங்க. யார் கோவமாக இருந்தாலும் லவ் சாங்ஸ் ஓட விடுங்க. இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் வரும். இல்லை ஏதாச்சும் யாருக்காச்சும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஏதாச்சும் பரிகாரங்க வேணால் சொல்லுங்கள். அர்த்தநாரீஸ்வரர் போதுமா? இல்லை நிறைய விஷயங்கள் சொல்லணும். இல்லை நிறைய கொடுத்துட்டா நீங்கள் மறந்துடுவீங்க. ஒவ்வொன்றா கொடுத்ததான் லட்டு மாதிரி பத்திரமா வச்சுக்குவீங்க. என்னையே மறக்க மாட்டீங்க. மறக்கூட ஆள் இல்லை நான். அது குழந்தை பரிகாரம் போது அவங்க நம்ம அதை ஆய்வு பண்ணணும்ல. டபக்குன்னு ஒரு வீரியம் இல்லை, ஒரு பிரச்சனை இருக்கவங்களுக்கு நம்ம இது சொல்ல முடியாது, பரிகாரம் சொல்ல முடியாதுல்ல. பரிகாரம் நான் சொல்லி நான் வின் பண்ணணும், தோக்கக்கூடாதுல்ல. அப்போ தன்னோட ஜாதகம் பேசணும்ல, தத்துப்புள்ள எடுக்கிறதா டெஸ்ட் புக் குழந்தை எடுக்கிறதா அதில் நான் பார்க்கணும்ல. குழந்தை சரி ஐயா கேட்டாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு, 2 ஜாதகம் நல்லா இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லை. திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிக்கோங்க, சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிங்க. அந்த சஷ்டி விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. சஷ்டி விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை உண்டுன்னு ஒரு பழமொழி இருக்குது, அது இருந்து பாருங்கள், நல்ல மாற்றம் உண்டு. இப்போ ஓரையை போடுங்க சார், பிரசனம் போடுங்க, போடுங்க பிரசனத்தை போடுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பொண்ணு பிறக்குதே சஷ்டி விரதம். நம்ம தேவை குழந்தையா ஆனா பெண்ணா? குழந்தை வேணுமா, ஆனா பெண் வேணுமா? குழந்தையே இல்லாமல் இருக்குது, இப்போ ஏதோ ஒரு குழந்தை தான் போதும். பொன் குழந்தை. வாழ்த்துக்கள். ஆமாம், இந்த மாதிரி நேரத்தை இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா நான் பிரசனம் எடுத்துக்குவேன், நம்ம கை கொடுத்துருவோம். அவங்க என்ன பேசுகிறாங்க, நம்ம லெஃப்ட் சைடு பேசுகிறாங்க, இந்த சைடு ரைட் சைடு ஆண் சொல்லலாம், இப்போ லெஃப்டில் இருக்காரு, கண்டிப்பாக பெண் தான். பங்காளி பிரச்சனைக்கு உங்கள் வீட்டில் வெண்டைக்காயை வெட்டி போடுங்க சுற்றிலும். ஆமாம், வெண்டைக்காயை வெட்டி 4 பக்கம் போடுங்க. இது எங்கள் குருஜி சொன்னது. வெண்டைக்காய். உங்க வீட்டு வாசல்ல போடுங்க, அடுத்த வீட்டு வாசல் குப்பை போட்டு சண்டை வந்துடும். உங்களுக்கு தான் பிரச்சனை, நீங்க தான் செய்யணும். நீ என் வீட்டுல குப்பை போட்டு சண்டை வந்துடும். உங்க வீட்டு வாசல் 4 பக்கம் வெங்காயம் வெட்டி போடுங்க. சொல்லுங்க. முருகனை பிடிச்சிக்கோங்க, பழனி முருகன் ஒரு போயிட்டு வாங்க. ஆண்டியா இருக்காரா? நீங்க ஆண்டி காலத்தில் பாருங்க, உங்களுக்கு ராஜயோகத்தை கூட பரவாரு இல்லை, துண்டு நிறையா இருக்குங்க சார். வைங்க பரவாயில்ல, நான் மாதம் வந்து பேசிட்டு தான் இருக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் துண்டே வாங்குறதில்ல. போதும் சார், வேணாம். இதுவரை பேசிய சகோதரி மோகனா அம்மா அவர்களை சிறப்பு செய்ய ரவி ஐயா அவர்களை